வணக்கம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மழையால். அது குறிப்பாக நம்ம மாநகர் முழுவதுமே கடுமையான பாதிப்படைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஆண்டு கூட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடிச்சு. அப்போ மூச்சில் ஏற்பட்ட என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அதில் இருந்து கூட இந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு பாடம் கற்கலை. இதை நம்ம விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர் பார்வையிட்டார். கடந்த வெள்ளத்தின் போது இந்த மாதிரி இனிமேல் தூத்துக்குடி பாதிக்காதவண்ணே இருக்கும் அப்படின்னு, இனிமேல் தூத்துக்குடி பாதிக்காது, நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கோம், என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு எல்லாமே எங்களுடைய அமைச்சர்கள் மற்றும் மேயர்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் தான் மழை பெஞ்சிருக்கு. வானிலை ஆய்வறிக்கை பிரகாரம் ஒரு 3 நாள் குறைந்தபட்ச அளவுக்கு தூத்துக்குடி மாநகர் முழுவதுமே வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பிச்சிட்டு, எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி தேங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை அங்கே ஒரே மழை தண்ணி தேங்கியிருக்கு. நோயாளிகள் வெளியில் வர முடியல, உள்ளே போக முடியல, ஆம்புலன்ஸ் வர முடியல, போக முடியல. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய மாநகராட்சி ஆஃபீஸு, பாளையங்கோட்டை ரோடு, அது பல்வேறு பகுதிகளில் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக பல்வேறு ஏரியாக்கள் கடந்த மழை வெள்ளத்தின் போது எந்தெந்த ஏரியாக்கள் பாதிச்சதோ அதே ஏரியாக்கள் மீண்டும் மழை தண்ணி கட்டியிருக்கு. இவங்க கேட்டால் நான் 90% வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்காங்க மேயர். அமைச்சர் கீதாஜீவன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்காங்க. கனிமொழி எம்பி தொகுதிக்கு வர்றதே இல்லை. அவங்க ஜெயிச்சதோடு சரி, எந்த மழை வெள்ளத்தை பார்வையிடுறதும் கிடையாது. இந்த மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலாக எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது. அவங்க சும்மா ட்ராமா போடுறதுக்கு தான் வருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு சும்மா அப்படி இப்படி ஷோ காட்டிட்டு போகிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர எம்பி, தூத்துக்குடி எம்பி, திமுகவை சேர்ந்த எம்பி அவர்கள் அவங்க எந்த விதமான நல்ல காரியமும் தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு செஞ்சது இல்லை, மாவட்ட மக்களுக்கும் செய்ய போகிறதில்ல. காசை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய இந்த மழையால் என்ன கடந்த மழை வெள்ளத்தின் ஒவ்வொரு வீட்டும் கிட்டத்தட்ட பல லட்சம் பொருட்களை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்தாங்க. அதே போன்ற நிலைமை திரும்பவும் இப்போ மழை தண்ணி தேங்க ஆரம்பிச்சிட்டு, இன்னும் வானிலை ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இன்னும் வரப்போகிற காலங்களில் கனமழை, அதி கனமழைலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு 4 நாள் 3 நாள்லாம் மழை பெஞ்சதுன்னா மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டியதான், பேரிழப்பு ஏற்பட போகுது. இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அமைச்சர் கீதாஜீவனும் நடவடிக்கை போகிறதில்ல, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. அவர் நம்ம தூத்துக்குடி தெற்கு பகுதி அவரோட லைனில் தான் வருது. அவரும் எந்த விதமான வேலையும் செய்ய போகிறதில்ல. எல்லாருமே இந்த விடியா திமுக ஆட்சி முழுக்க இந்த மக்களுக்கு விரோதமான ஆட்சியாக தான் இருக்குது. மழையால் தூத்துக்குடி மக்கள் மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்காங்க, திரும்பவும் பாதிப்படைகிறாங்க. இவங்க நிதி ஒதுக்கிங்கிற பேரில் எந்த விதமான இவங்க மறுசீரமைப்பும் பண்ணவே இல்லை. நான் வேண்டாம், நீங்கள் இங்கே உள்ள பத்திரிகையாளர்கள்ட்ட மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பகுதிகளிலுமே பாருங்கள், மழை பெஞ்சதுன்னா கிட்டத்தட்ட முட்டளவு தண்ணி ஒரு நாள் மழைக்கே கட்டிட்டு எப்படி வெளியே வருவாங்க? இங்கே என்ன நடக்கு? யாரும் அவங்கவுங்க தான் தோண்டித்தனமாக தான் அரசு நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்ட தவிர தூத்துக்குடி மக்களை பாதுகாக்கிற, மழையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் முன்தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் வரப்போகிற எலெக்ஷனில் இவங்க பண்ணுற வேலைக்கு மிகப்பெரிய பாடத்தை தூத்துக்குடி மக்கள் இவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதை ஸ்ட்ராங்காக பேசுங்க, நீங்கள் போல்டாக பேசுங்க. எடுக்கணும்.